ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போம், கார் வாங்கும் அளவுக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்துவோம் என தவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த தவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பொது நிகழ்வுகளில் விஜய் பங்கேற்காமல் இருந்து வந்தார். கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து ஆறுதல் கூறிய விஜய், சேலத்திலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பரப்புரை பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் தீபத் திருவிழா உள்ளிட்ட காரணங்களால் வேறு ஒரு தேதியில் பரப்புரையை வைத்துக் கொள்ள காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இந்நிலையில் சென்னை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. 2000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொது வெளியில் இல்லாமல் முழுக்க முழுக்க உள்ளரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விஜயை ஏன் தொட்டோம், அவருடன் இருக்கும் மக்களை ஏன் தான் தொட்டோம்னு ஃபீல் பண்ணுவீங்க என தவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். திமுகவை கடுமையாக விமர்சித்த அவர், ஆனால் அதிமுக பாஜக குறித்து ஒரு விமர்சனத்தை கூட முன்வைக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசுகையில், மக்களை பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களை நாங்கள் அமைதியாக பார்க்க மாட்டோம். நடித்து காட்டுபவர்களையும் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். இந்த காஞ்சிபுரத்தை காத்து வாழ வைப்பது பாலாறு. இந்த மண்ணில் வாழ்பவர்களின் இரத்தத்தோடு கலந்து ஓடும் நதி அது. ஆனால் பெயர் வைத்த தலைவர்களை சொல்லிக் கொண்டு ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த நதிக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? அண்ணாவும் எம்ஜிஆரும் மக்களுக்காக இருந்தவர்கள். அவர்கள் போல் செயல்பட்டு காட்டுவோம். காட்டுவது போல நடிக்கப் போவதில்லை. மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எங்கள் கடமை. மர்மயோகி படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். அதில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறினால் குறியே வைக்க மாட்டேன் என எம்ஜிஆர் வசனம் பேசியிருப்பார். இந்த வசனம் நான் ஏன் பேசுகிறேன் என்பதை வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன் விஜயை தொட்டோம், அவருடன் இருக்கும் மக்களை தொட்டோம்னு ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு அரசியல் புரிதல் இல்லை என்கிறார்கள். யாரை பார்த்து தற்குறி என்கிறீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போடுவோரை பார்த்தா? இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கப் போகிறார்கள். அவர்கள் தற்குறியல்ல, ஆச்சரியக்குறிகள், மாற்றத்திற்கான அறிகுறி என விஜய் பேசினார். அதுபோல் அவர் தேர்தல் வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டார். அதில் வீடுதோறும் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் அவசியம். அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். அனைவருக்கும் நிரந்தரமான வீடு கட்டி தரப்படும். யூ மே ஆல்சோ லைக் பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டலாகாது, அடிக்கவே இல்லை அதற்குள் அலர்வதா விஜய் விமர்சனம். வீடுதோறும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும். தவேகா ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். அரசு மருத்துவமனைக்கு அச்சமில்லாமல் மக்கள் செல்ல வேண்டும். வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தரமான வருமானம், அதற்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணும். தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் வலிமையாக இருக்கும். இதற்கான விரிவான திட்டங்கள் எல்லாம் எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என விஜய் அறிவித்தார். மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? CAA அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு
என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே